Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் அதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ். ஸோ 3-phase சர்க்யூட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 2 கனெக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள். ஒன்று வந்து ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்று வந்து டெல்டா கனெக்ஷன். நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸில் வந்து ஸ்டாரை டெல்டாவை கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கும், டெல்டாவை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் நிறைய அரைஸ் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார் நெட்வொர்க்கில் உள்ளதை டெல்டா நெட்வொர்க்குக்கும் டெல்டாவில் உள்ளதை ஸ்டார் நெட்வொர்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சர்க்யூட் நம்ம எடுத்துப்போம். ஸோ 3-phase நெட்வொர்க். ஸோ we have A phase, we have B phase and we have C phase. 3 phase அடிச்சிருக்கோம். ஸோ இந்த 3 ஃபேஸ்லேயும் we have resistances. ஸோ A ஃபேஸுக்கும் B ஃபேஸுக்கும் நடுவில் உள்ளது RAB ரெசிஸ்டன்ஸ், ஏக்கும் சிக்கும் உள்ளது RCA. ஏசின்னு போடலாம், இல்லை சிக்கும் ஏக்கும் நல்லா உள்ளதுனால சிஏவும் போடலாம், ஏசி ஆர் சிஏ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதேமாதிரி பிக்கும் சிக்கும் நடுவில் உள்ளது RBC ரெசிஸ்டன்ஸ். அடுத்து இந்த ஜங்ஷன் வந்து இது நம்ம நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் RA, பி ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால திஸ் இஸ் RB, அடுத்து சி ஃபேஸில் இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் RC ரெசிஸ்டன்ஸ். ஸோ RAB, RBC, RCA இது வந்து AB, BC, CA இது வந்து டெல்டா நெட்வொர்க்கில் இருக்குது. அதே மாதிரி RA, RB, RC இது 3 எடுத்துக்கிட்டோம்னா RA, RB, RC இது 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் இன் ஸ்டார் நெட்வொர்க். ஸோ இந்த ஸ்டாரை எப்படி டெல்டாவாக மாற்றுறது, இல்லை இந்த டெல்டாவை எப்படி ஸ்டாராக மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத ஃபார்முலாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன். ஸோ டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன், டெல்டா டு ஸ்டார். ஸோ இந்த டெல்டா அவுட்டரை எப்படி இன்னராக மாற்றுறது, ஸோ இன்னரில் உள்ள RA, RB, RCயை மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏ ஃபேஸ், பி ஃபேஸ், சி ஃபேஸ். ஸோ ஏக்கும் பிக்கும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால RAB, பிசியில் இருக்கிறது RBC, ஏசியில் உள்ளது RCA. ஸோ இந்த டெல்டாவை RA, RB, RCயை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டெல்டா டு ஸ்டார் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலாஸ். ஸோ இந்த டெல்டா வந்து ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணும் போது RA, RB, RC நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் RA. ஸோ RA கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இப்போ RA எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வரும், இப்படி வரும். ஸோ இப்போ இந்த RAக்கு ரெண்டு சைடும் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு வந்து RAB ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த சைடு பார்த்தோம்னா RCA ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டு நியூமினேட்டரில் வந்துடும், RAB இன்ட்டு RAC டிவைடட் பை இருக்கிற 3 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா RAB ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, RBC ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, RCA ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 3மே டினாமினேட்டரில் ஆட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இதான் வந்து RA இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாகவும் we can explain this. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ RA வேணும். ஸோ டினாமினேட்டர் வந்து சேம் தான், RAB ப்ளஸ் RBC ப்ளஸ் RCA அதை நம்ம போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நியூமரேட்டர் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ RA தானே வேணும். ஸோ RA வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவை பேஸ் பண்ணி எழுதிக்கணும். இப்போ வந்து ஏ இருக்குது அப்படின்னா நம்ம 3 டெர்மினாலஜிஸ் என்னென்னா AB, BC, CA. இப்போ ஏ ஃபேஸ் வேணும் அப்படின்னா ஏவை மட்டும் வச்சுக்கிட்டு AB, அடுத்து ஏ கூட இன்னொன்று சி இப்படி எழுதிக்கலாம். ஏவை காமனாக வச்சுக்கிட்டு மீதி 2 வேரியபிளும் எழுதுங்க, AB இன்னொன்று AC இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ RAB, RAC இப்படியும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் வந்து RA எங்கே வரும், இந்த இடத்துல வரும், இந்த ஒர்க் இல்லையா. ஸோ RA
இந்த இடத்துல இங்கே வரும். இந்த ஆர்ஏக்கு ரெண்டு சைடும் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? ஆர்ஏபி ஒன்று இருக்கு, ஆர்சிஏ ஒன்று இருக்கு. அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு டிவைடட் பை 3 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து ஆர்பி வேணும். ஸோ டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் சேம். அதேமாதிரி ஆர்சிக்கும் டினாமினேட்டர் இஸ் சேம். நியூமரேட்டர் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ இப்போ ஆர்பி வேணும். ஸோ ஆர்பி எங்கே வரும்? ஸோ இந்த இடத்துல இருக்கு ஆர்பி. ஸோ இந்த இடத்துல பியில் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த பிக்கு ரெண்டு சைடும் என்ன இருக்கு? ஒரு சைடு ஆர்ஏபி, இன்னொரு பக்கம் ஆர்பிசி. ஸோ ஆர்ஏபி ஆர்பிசி. அப்படி இல்லைன்னா பிஏ பேஸாக வச்சுக்கோங்க. ஏபிசி பி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன வரும்? ஒன்று ஏவாக இருக்கணும். அதே மாதிரி பிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று சியாக இருக்கணும். ஸோ பிஏ பிசி, அதாவது ஏபி பிசி. ஸோ ஆர்ஏபி ஆர்பிசி அப்படியே எழுதலாம். அடுத்து ஆர்சி வேணும். ஆர்சி பார்ப்போம். ஸோ சி எங்கே வரும்? ஆர்சி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வரும். ஆர்சி. ஸோ இப்போ இந்த சிக்கு ரெண்டு சைடு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடு ஆர்பிசி இருக்கு, இன்னொரு சைடு ஆர்சிஏ இருக்கு. ஸோ ஆர்பிசி ஆர்சிஏ. அப்படி இல்லைன்னா இப்படியும் எழுதலாம். சிஏ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற மீதி இருக்கிற ரெண்டு டெர்மினல் என்னது? சிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு டெர்மினல் ஏ, இன்னொரு டெர்மினல் பி. ஸோ ஆர் ஏசி ஆர் சிஏ, இன்னொன்று ஆர் பிசி ஆர் சிபி. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோதான் டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன். அடுத்து ஸ்டார் டு டெல்டா. ஸோ டெல்டா டு ஸ்டார் பார்த்தோம். இப்போ ஸ்டார் டு டெல்டா, அதாவது இந்த இன்னர் ரெசிஸ்டன்ஸை வெளியே இருக்க அவுட்டர் ரெசிஸ்டன்ஸை மாற்றணும். ஸோ இதுதான் இப்போ அவைலபிள். ஸ்டார் கனெக்ஷன் இஸ் அவைலபிள். இந்த ஸ்டாரை நம்ம என்ன பண்ணணும்? இந்த டெல்டாவாக மாற்றணும். ஸோ ஏ ஃபேஸில் ஏ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது, பியில் பி ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, சியில் சி ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாரை நம்ம என்னவாக மாற்றணும்னா இந்த டெல்டாவாக மாற்றணும். ஸோ எப்படி ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஃபார்முலா நான் வச்சுக்க ஒன்று, இங்கே ஒரு வேரியபிள் இருந்தால் இங்கே இந்த சைடு எல்லாத்துலேயுமே ரெண்டு வேரியபிள் வரும். ஏசி பிசி, ஏபி பிசி சிஏ அப்படின்னு ரெண்டு வேரியபிள் வரும். இதில் பாருங்க, இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஸ்டார். இந்த ஸ்டார் இஸ் கன்வெர்டட் டு டெல்டா. டெல்டான்னு வரும்போது ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்சிஏ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஸ்டார் இஸ் கன்வெர்டட் டு டெல்டா. ஸோ ஃபார்முலா பார்ப்போம். ஸோ இப்போ என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர்ஏபி வேணும். I need to find RAB. RAB எங்கே இருக்கும் அப்படின்னா ஏ டெர்மினலுக்கும் பி டெர்மினலுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல வரும் RAB. ஸோ இந்த RAB எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே நியூமரேட்டர் சேம். நியூமரேட்டர் என்னன்னா RAB RA RB ப்ளஸ் RB RC ப்ளஸ் RC RA. எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். RA RB AB BC CA RA RB ப்ளஸ் RB RC ப்ளஸ் RC RA. அதே தான் இங்கேயும் வரும். ஸோ போன இதில் நியூமரேட்டர் சேம், இதில் போன இதில் டினாமினேட்டர் சேம். ஸ்டார் டு டெல்டாவில் நியூமரேட்டர் சேம். ஸோ இங்கே டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் காமனாக இருந்துச்சு, இங்கே நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கு.
இப்போ டினாமினேட்டர் பார்ப்போம். ஸோ ஆர்ஏபி வேணும். ஸோ ஆர்ஏபி இங்கே வரும் இல்லையா? ஸோ ஆர்ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி, இந்த ஆர்ஏபி ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குன்னா we have RC ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த RC ரெசிஸ்டன்ஸ் இங்கே வரணும். அப்படி இல்லைன்னா செகண்ட் மெத்தட், இங்கே ஏபி வந்துச்சா, அப்போ இல்லாதது என்னது? சி. ஸோ RC ரெசிஸ்டன்ஸ் இங்கே வரும். எவ்வளோதான். அடுத்து பிசி கண்டுபிடிப்போம். ஸோ பிசி எங்கே வரும்? ஆர்பிசி எங்கே வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்பிசி வந்து பிக்கும் சிக்கும் நடுவில் வரணும். ஸோ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வரும். ஆர்பிசி. ஸோ நியூமரேட்டர் சேம். இப்போ டினாமினேட்டர் பிசி. ஸோ இந்த பிசிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? பிசிக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏ. பிசிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஆர்ஏ. ஸோ இங்கே ஆர்ஏ வந்துடும். அப்படி இல்லைன்னா பி இருக்குது, சி இருக்குது, அப்போ மிஸ்ஸிங் என்னது? ஏ. ஸோ ஆர்ஏ. இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து RCA or RAC. So numerator same, denominator RCA எங்க வரும் அப்படின்னா ஏக்கும் சிக்கும் நடுவில் வரும். இங்க வரும் RCA. ஸோ இப்போ நியூமரேட்டர் சேம், டினாமினேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா RAC அல்ல CA. இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நத்திங் பட் ஆர்பி தான் இருக்கு. ஸோ ஆர்பி. அப்படி இல்லைன்னா ஏசி இல்லாத ஒரு வேரியபிள் என்னது? பி. ஸோ ஆர்பி. இவ்வளோதான் ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் அண்ட் டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் இருந்தால் இதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். எல்லாமே சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், கன்வெர்ட் தி கிவன் டெல்டா நெட்வொர்க் இன்டு ஸ்டார். கொடுத்துருக்க டெல்டாவை ட்ரையாங்கிளை ஸ்டாராக மாற்றணும், ஒய்யாக மாற்றணும். ஸோ டெல்டா டு ஸ்டார். ஸோ என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஃபேஸில் இது வந்து ஏ, திஸ் ஒன் இஸ் பி அண்ட் திஸ் ஒன் இஸ் சி. ஸோ 120, 220, 330. So AB, அதனால this one is RAB. இங்கே ஏசியில் இருக்கிறதுனால RCA, பிக்கும் சிக்கும் உள்ள கனெக்ட் ஆகிருக்கிறதுனால this one is RBC. ஸோ இந்த டெல்டாவை இந்த ஸ்டாராக மாற்றணும், RA, RB, RCVN. ஸோ ஃபஸ்ட்டு RA கண்டுபிடிப்போம். ஸோ RA கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ இங்கே சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, சாரி இங்கே சிங்கிள் வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இங்கே வர்றது எல்லாமே ரெண்டாக வரும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா RA is equal to RAB into RCA. ஸோ பார்ப்போம், RA தானே வேணும். ஸோ RA எங்கே வரும்னா இட் வில் கம் ஹியர், இங்கே வரும். ஸோ இந்த RAக்கு ரெண்டு சைடு என்ன இருக்குது? RAB, RCA. RAB into RCA divided by all resistances. ஸோ வேல்யூஸை சர்க்கியூட்டில் இருந்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ RAB வந்து 120, RCA is 220 divided by RAB 120, RBC is 330, RCA is 200. சால்வ் பண்ணால் 39.4. ஸோ இதே மாதிரி RB என்ன எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா RB. ஸோ இட் இஸ் கனெக்டட் டு பி டெர்மினல். ஸோ இங்கே வரும். ஸோ இந்த பிக்கு ரெண்டு சைடு என்ன இருக்குது? RAB, RBC. ஸோ RAB, RBC வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அடுத்து RC எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வரும். ஸோ RCக்கு ரெண்டு சைடு என்ன இருக்குது? RCA, RBC. RCA, BC சப்ஸ்டிட் பண்ண 108.35. ஸோ the delta is connected to star. Delta is connected to this star network. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இந்த Wheatstone buried circuit of figure
find the effective resistance between PQ. ஸோ இங்கே P இருக்குது, இங்கே Q டெர்மினல் இருக்குது. இந்த PQக்கு நடுவில் வாட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து கரண்ட் சப்ளைட் பை தி 10 வோல்ட் பேட்டரி. ஸோ இங்கே ஒரு 10 வோல்ட் பேட்டரி இருக்குது, இதில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கரண்ட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டிவ் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டிவ் நெட்வொர்க்கை நம்ம ரெடியூஸ் பண்ணணும், நெட்வொர்க் ரிடக்ஷன் பண்ணணும். எப்படி நெட்வொர்க் ரிடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது எப்படி நெட்வொர்க் ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஏற்கனவே ஸ்டார் டெல்டா சீரியஸ் பேரலல், ரெசிஸ்டர் சீரியஸ் பேரலல் அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் சீரியஸ் பேரலல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதில் வந்து 2 டெல்டா இருக்குது. ஒன்று இந்த போர்ஷன் ஆர்பிசி, இது ஒரு டெல்டா, அப்படி இல்லைன்னா பிசிடி, இது ஒரு டெல்டா. பிசிடி இது ஒரு டெல்டா. ஸோ இந்த 2 டெல்டாவை ஏதாவது ஒன்று வந்து ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா வேலை சிம்பிளாக முடியும். ஸோ எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏபிசி இருக்கு இல்லையா, ஸோ அதை அந்த டெல்டாவை ஸ்டாராக மாற்றிடலாம். இருக்கு இல்லையா ஏபிசி, இந்த டெல்டாவை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம போவோம். ஸோ ஏபிசி, ஸோ கன்வெர்ட் தி ஸ்டார் இன்ட்டு டெல்டா இன்ட்டு ஸ்டார், ஏபிசி. ஸோ ஏபிசி, ஸோ ஏபிசியை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஏபிசியை ஸ்டாராக பண்ணோம்னா ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சி. ஸோ ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்தது, ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சி ஃபார்முலா. ஸோ சர்க்யூட்டில் இருந்து வேல்யூஸை எடுத்து போட்டுக்கோங்க, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா வந்து ஸ்டாராக மாறிடும். ஸோ இந்த இடத்துல உள்ள டெல்டா, ஸோ இந்த இடத்துல உள்ள டெல்டா, இந்த டெல்டா ஸ்டாராக மாறுது. ஸோ இந்த இடத்துல உள்ள டெல்டா ஸ்டாராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ டெல்டா வந்து ஸ்டாராக மாறிட்டு இருக்கு. ஸோ மாறும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ டெர்மினல், பி டெர்மினல், சி டெர்மினல். ஸோ இங்கே வந்துடும் ஏ, இந்த இடத்துல பி, இந்த இடத்துல சி. இந்த டெல்டா இந்த இடத்துல ஸ்டாராக மாறிடுச்சு. ஸோ மீதி இருக்க 1.5, 0.4 அப்படியே நமக்கு வந்துடும். 1.5, 0.4 ஆம்ஸ் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த 1.5, இந்த 1.5 ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். இந்த 0.6, 0.4 ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ சீரீஸில் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ohms, 1 ohms. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே ஒரு 3 ohms, இங்கே ஒரு 1 ohms நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இது ரெண்டும் கனெக்டட் இன் parallel. ஸோ R1 R2 divided by R1 plus R2. ஸோ ஃபார்முலா போட்டோம்னா we get 0.75. ஸோ 0.75 வந்துடும். ஸோ மேலே இருக்கிற அந்த 1 ohm அப்படியே இருக்கும், இந்த 0.75 அப்படியே இருக்கும். ஸோ 1 ohm, 0.75 ohms. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 3 கனெக்டட் இன் சீரீஸ். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரண்ட் சப்ளைடு பை 10 வோல்ட் பேட்டரி. ஸோ கரண்ட் பேட்டரியிலேருந்து 10 வோல்ட்ஸ் பேட்டரியிலேருந்து எவ்வளோ கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது அதான் நமக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓம்ஸ்லாம் V ஈக்குவல் டு ஐஆர், ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன வேணும்னா கரண்ட்டு தான் வேணும். ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் வந்து 10 வோல்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ரெசிஸ்டன்ஸ், 0.75, 1 ohm, 0.75. ஸோ ஐ வில் கெட் தி ஆன்சர் ஆஸ் 4 amps. அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறோன்னு இருக்கோம் அப்படின்னா, டெல்டாவை ஸ்டாராக மாற்றிருக்கோம். மாற்றி அதுக்கப்புறம் சீரீஸ் பேரலல் கனெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து தேர்ட் ப்ராப்ளம்.
For the network shown below, find the equivalent resistance between terminals B and C. So B டெர்மினலுக்கும் C டெர்மினலுக்கும் நடுவில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிக்கும் சிக்கும் நடுவில் உள்ள ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்டில் பார்த்தோம்னா ஏ டெர்மினல் இருக்குது, பி டெர்மினல் இருக்குது, சி டெர்மினல் இருக்குது. ஸோ நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெளியே ஒரு டெல்டா கனெக்ஷன். ஸோ இங்கே ஒரு டெல்டா கனெக்ஷன் இருக்குது. அடுத்து சென்ட்ரலில் ஒரு ஸ்டார் இருக்குது. 1 ohm 1 ohm 1 ohm இது மூணும் ஸ்டார் கனெக்ஷன். ஸோ இந்த ஸ்டார் டு டெல்டா இல்லை டெல்டா டு ஸ்டார் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா பிக்கும் சிக்கும் நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டரில் இருக்க ஸ்டார், சென்டரில் உள்ள ஸ்டாரை டெல்டாவை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார் இஸ் கன்வெர்டட் டு டெல்டா. ஸோ ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ RAB, RBC, RCA. ஸோ we have formulas. ஃபார்முலாஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டெல்டாவுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சர்க்யூட்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டாரு டெல்டாவாக மாறிடும். டெல்டாவாக மாறினுச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா இங்கே ஒரு 3 ohms 3 ohms parallel, இந்த 3 ohms இந்த 3 ohms parallel, இந்த 3 ohms 3 ohms parallel. ஸோ 3 ohms 3 ohms parallel R1 R2 divided by R1 plus R2. ஸோ 1.5 ohms எல்லாமே 1.5 கிடைக்கும். ஸோ இந்த பேரலில் இங்கே வந்துடும், இந்த பேரலல் இங்கே வந்துடும், இந்த பேரலல் இங்கே வந்துடும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிக்கும் சிக்கும் நடுவில் உள்ள ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பிசியை மட்டும் அப்படியே வச்சுப்போம், மீதியெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த 1.5 இங்கே ஒரு 1.5ம் இந்த 1.5ம் சீரீஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ohms. அப்போ என்ன ஆகும்னா இப்படி வந்துடும் 3 ohms. இப்போ இந்த 1.5ம் பி டெர்மினல் சி டெர்மினல் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஸோ இப்போ இந்த 3யும் இந்த 1.5 ஆர் கனெக்டட் இன் parallel. So parallel formula use பண்ணோம். So I get 1 ohms. So 1 ohms. So B க்கும் C க்கும் நடுவில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா we are getting 1 ohms. அடுத்து so next sum is find equivalent resistance between A and B. Resistance given in ohms. So A டெர்மினலுக்கும் B டெர்மினலுக்கும் நடுவில் என்ன ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ்லாம் ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ தே ஆர் இன் ஓம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெட்வொர்க் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வெளியே ஒரு டெல்டா இருக்குது, உள்ள ஒரு டெல்டா இருக்குது. ஸோ வெளியே ஒரு டெல்டா, அதே மாதிரி பார்த்தோம்னா உள்ள ஒரு டெல்டா. இது இல்லாமல் நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஈக்குவலன்ட் ஏபி டெர்மினலில் மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதான் கேட்டிருக்காங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உள்ள டெல்டா, இந்த டெல்டாவை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ டெல்டா இன்டூ ஸ்டார். ஸோ டெல்டா இஸ் கன்வெர்டட் டு ஸ்டார். ஸோ ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம இங்கே ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி யூஸ் பண்ணியிருக்கோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஏபிசி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நொட்டேஷன்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணி ஆர்ஏ ஆர்பி ஆர்சி டெல்டாவை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுவோம்.
delta is converted to star. அடுத்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டார் உள்ள இருந்த டெல்டா தானே ஸ்டாரா மாதிரி இருக்கு, இது அப்படியே இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ சர்க்யூட் பிகம்ஸ் லைக் திஸ் ஒன். ஸோ இங்க இருந்த டெல்டா தான் இப்போ இங்க ஸ்டாரா மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏக்கும் பியும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ பார்த்தோம்னா இங்க ஒரு 2 2 2 சீரீஸ் 2 2 சீரீஸ் 2 + 2 4 4 4. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இங்க ஒரு 4 கிடைக்கும், இங்க ஒரு 4 வரும், இங்க ஒரு 4 வரும். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவும் பியும் அப்படியே வச்சுக்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. 4 ohms 4 ohms 4 ohms. இங்க ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்டாரை டெல்டாவை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் ஸ்டார் டு டெல்டா. 4 ohms 4 ohms 4 ohms. இதை டெல்டாவா மாற்றுங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும். அதே ஃபார்முலாஸ் தான் திரும்ப 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 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ we get 12 12 12. So star is converted to delta. அடுத்து ஸோ இந்த ஸ்டார் டெல்டாவாக மாறிடுச்சுன்னா நம்மளோட சர்க்யூட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல உள்ள ஸ்டார் போயிட்டு இந்த இடத்துல ஒரு டெல்டா வந்து உட்காரும். எப்படி இந்த இடத்துல ஒரு டெல்டா வரும், இந்த இடத்துல ஒரு டெல்டா கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். கிடைச்சிருக்கா? ஸோ அந்த டெல்டாவில் பார்த்தோம்னா 4 12 பேரலல், இங்கே ஒரு 4 12 பேரலல், இங்கே ஒரு 4 12 பேரலல். ஸோ 4 and 12 ஆர் பேரலல் சால்வ் பண்ணோம்னா we get 3 ohms. ஸோ எல்லாமே 3 3 3 அப்படின்னு கிடைச்சிடும். நம்ம ஏபியை மெயின்டைன் பண்ணோம். ஸோ ஏபி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 3யும் இந்த 3யும் சீரீஸ். ஸோ 3 + 3 6. ஏபி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த 6ம் 3யும் பேரலல். ஸோ we get 2 ohms. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் லாஸ்ட்டில் என்ன இருக்கும்னா ஒரு 2 ohms மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, 2 ohms. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாரை கன்வெர்ட் பண்ணணும், டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணணும், அல்ல டெல்டாவை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எதை ஸ்டார் டெல்டாவாக மாற்றுறதா டெல்டாவை ஸ்டாராக மாற்றுறதா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா இந்த மாதிரியான சம்ஸ் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுலேயும் இந்த வீட்ஸ்டோன் நெட்வொர்க் வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த சம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மெத்தடில் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தெவினின்ஸ் இதை ஃபஸ்ட்டு வந்து மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அடுத்து தெவினின்ஸ் யூஸ் பண்ணலாம், நார்டான்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெஷ் அனாலிசிஸ், அடுத்து தெவினின்ஸ், அடுத்து நார்டான்ஸ், அடுத்து ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன். ஸோ 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு சம்மை மட்டுமே நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ எது ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார். Thank you, students.